போதெல்லாம் படம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குற நாம இன்னைக்கு பிரம்மாண்டமாக தளபதி விஜய் நடித்து வெங்கட் பிரபு இயக்கத்தில் வெளியே கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் டெரரிஸ்டாக இருக்கிறாரு. தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மிஷனை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சில வருடங்களுக்கு முன்னாடி தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக அவர் என்ஜாய் பண்ணியிருக்கிறத காமிச்சிட்ருக்காங்க. ஒரு பக்கம் தன்னுடைய ஃபேமிலியோட ஒரு ட்ரிப்பு போகணும், இன்னொரு பக்கம் அதே இடத்துல ஒரு மிஷனை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தாய்லாண்டுக்கு போகிறாங்க. எதிர்பாராத விதமாக அங்கே ஒரு சம்பவம் விஜய்க்கு நடக்க அடுத்தது என்ன நடக்குது அப்படின்றதான் இந்த படத்துடைய என்டையர் ஸ்டோரி. புது லீடர் 68 இன்டர்நேஷனல் சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷன். இந்த படத்தை எதுக்காக நாங்கள் தேட்டரில் போய் பார்க்கணுன்னா என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக வெங்கட் பிரபு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. தளபதி விஜய் அவருடைய ஃபேன்ஸ் நல்லா கொண்டாடுற விதமாக படம் முழுக்க நல்லா ஆக்ஷன் பிளாக்கிங்ஸ் தாறுமாறாக கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸை கவர விதமாக கொடுத்துருந்தாங்க. ஸ்னேகாக்கும் விஜய்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய காமெடி, அதுக்கப்புறம் பிரபுதேவா, பிரசாந்த், விஜய் இவங்க எல்லாரும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கிற மாதிரி அந்த விஷயத்தில் நல்லா காமெடியாக நம்மளை கொண்டுட்டு போயிருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஆக்ஷன் பிளாக் சீன்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃபில் தான் பட்டையை கிளப்புற அளவுக்கு ஆக்ஷன் பிளாக் சீன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஜய் கேரக்டர் ட்ரெய்லர்லாம் காமிச்சிருந்தாங்க இல்லையா, அவர் என்னப்பா பண்ணுறாரு, அவருக்கும் இந்த விஜய்க்கும் என்ன லிங்க்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த படத்தை திரைக்கதையோடைய செகண்ட் ஹாஃப் நல்லா சுவாரஸ்யமாக கொண்டுட்டு போயிருந்தாங்க. இப்பெல்லாம் அலோவா சுத்திட்டு இருக்காரு. ஸ்டேஜிங் சீன், கிளைமேக்ஸ் சீனு, கிராஃபிக்ஸ் ஒர்க் நல்லா பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக கிளைமேக்ஸில் நிறைய எக்ஸைட்டடான மூமெண்ட்ஸ் எல்லாமே படத்தில் அழகாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. விஜயோட என்ட்ரியும் அவருக்குன்னு வைக்கப்பட்ட அந்த டைட்டில் கார்டும் நல்லா மாசாக கொடுத்துருந்தாங்க. அவருடைய படங்களில் எப்படி வழக்கமாக நடிப்பாரோ அதுக்கேற்ற மாதிரியே நடிச்சிருந்தார். பிரபுதேவன், பிரசாந்த் அவங்களும் முந்தைய படங்கள் எப்படி நடிப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரியே நடிச்சிருந்தாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடித்த மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த படத்தில் ஸ்னேகா மெயினாக அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தான் ட்ராவல் வராங்க. செகண்ட் ஹாஃபில் அவங்களுக்கும் பெருசாக ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுக்கல. தனக்குன்னு கொடுக்கப்பட்ட கேரக்டர் நல்லா நீட்டாக நடிச்சிருந்தாங்க. ஜெயராமன் அவரும் தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் வழக்கமாக அவருடைய படங்களில் நடிக்கிற மாதிரி நடிச்சிருந்தார். மெயினாக மோகன் இந்த படத்தில் பங்கமான ஒரு வில்லன் கேரக்டரில் ப்ளே பண்ணியிருக்காரு. நான் அனுபவிச்ச இந்த பெயினை வெங்கட் பிரபு தான் டைரக்ட் பண்ண படமும் விஜயோடைய படங்களையும் இப்படின்னு சொல்லி படங்களை இன்ஸ்பிரையை பக்காவான ஒரு கமர்ஷியல் மூவியாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு. யுவன் சங்கர் ராஜா படத்துக்கு தகுந்த மாதிரி மியூசிக்கை கம்போஸ் பண்ணியிருக்காரு. சினிமோட்டோகிராஃபி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படத்தில் ஒரு சேசிங் சீன் இருக்குது. அதில் வச்ச ஆங்கிள் எல்லாம் பக்காவாக சினிமோட்டோகிராஃபர் வச்சுருக்காரு. எடிட்டர் அதுக்கேற்ற மாதிரியே ப்ராப்பராக எடிட் பண்ணி கொடுத்துருக்காரு. பாடலை பொறுத்த வரைக்கும் விசில் போட சின்ன கண்கள் விஷுவல் மட்டும் லிரிக்ஸ் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அண்ட் மீதி 2 பாட்டை எடுத்துட்டிங்கன்னா விஷுவல் நல்லா இருந்தது இல்லையா, லிரிக்ஸ் கேட்கறதுக்கு பெருசாக அவ்வளோக்கா இல்லை. எப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஓவராலாக இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா காமெடியாக இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த படத்தோடைய செகண்ட் ஹாஃப் எடுத்துட்டிங்கன்னா பக்காவான ஆக்ஷனோட நல்லா சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார்.